Hi, this is Ramesh. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆரோட முதல் மேட்ச் இன்னைக்கு வந்து 2026 ஐபிஎல். இது வந்து ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா somehow வந்து சிஎஸ்கே நத்திங் வென்ட் ரைட் ஃபார் சிஎஸ்கே டுடே. ஸோ எவ்ரி திங் ஆக்சுவலி இந்த மர்ஃபீஸ் லான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ எனிதிங் தட் கேன் கோ ராங் வில் கோ ராங்ங்கிற மாதிரி எவ்ரிதிங் அப்சல்யூட்லி வென்ட் ராங் ஃபார் த சிஎஸ்கே டுடே. அண்ட் இது அவங்க பேட்டிங் வந்து ஐ திங்க் ஆக்சுவலி பேட்டிங்க்கு முன்னாடி வந்து லெட் மீ டேக் தி 11. அந்த 11லயே வந்து எனக்கு ஏதோ வந்து அந்த ஃபாரின் பிளேயர்ஸ்ல வந்து ஆக்சுவலி பிரெவிஸ் வந்து எடுத்திருக்கலாம், கைண்ட் ஆஃப் மேத்யூ ஷாட்டை விட டெவால் பிரெவிஸ் எடுத்திருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணித்து. He is much better, but only thing is actually they went for Matt Short அப்படின்னாக்க he can also bowl a little bit, so அதனால 1 or 2 overs அவனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் எடுத்துட்டாங்க. பட் somehow I thought, but anyway actually வந்து I think people who sit there, actually Fleming and Hussey and other people, they know what is best, அண்ட் ருத்துராஜ் அண்ட் ஆல் திஸ் பீப்புள். ஸோ நாங்கள் இங்கே உக்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்து இதில் உட்காந்துட்டு நாங்கள் என்ன வேணால் கமெண்ட்ரி கொடுக்கலாம், என்ன வேணால் வந்து எக்ஸ்பர்ட் இது சொல்லலாம். பட் ஆனால் ஐ திங்க் எண்ட் ஆஃப் த டே வாட் தே டிசைட், ஆக்சுவலி ஹூம் தே திங்க் ஆர் கோயிங் டு பி த பெஸ்ட் 11 டு ஃபார் த கேம் அப்படின்னா அவங்க டிசைட் பண்ணுவாங்க அதை. ஸோ அதனால வந்து லெட்ஸ் லீவ் இட் டு தட். பட் அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி பேட்டிங் வாஸ் அப்சல்யூட்லி ஹாரிபிள். bowling also didn't go very well, fielding also was pathetic. So எல்லாமே வந்து didn't so actually வந்து இவங்க ஒரு 4 விக்கெட் வந்து ஒரு 4வது ஓவர் 5வது ஓவர்ல வந்து 4 விக்கெட் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து they started playing catch up and then nothing worked out, and then they put a very very small score in the for RR, and RR ஓட பேட்டிங் லைனப்புக்கு வந்து அந்த 120 was absolutely nothing. ஸோ அதை வந்து ஈஸியாக அடிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. அதில் வந்து அந்த கார்த்திக் சர்மா ஆல்சோ டிசைடட் தட் ஓகே இன்னைக்கு நானும் வந்து ஏதாவது ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுக்க போறேன் ஃபார் த பர்த்டே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரியவன்ஷி 15-year-old சூரியவன்ஷிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பால்லே வந்து கேட்ச் ட்ராப் பண்ணிட்டு ஹி ஹெல்ப் டெம் ஸ்கோர் 52 runs ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி நத்திங் வென்ட் வெல் ஃபார் சிஎஸ்கே. பட் ஆனா நான் இதை வந்து இப்படி சொல்லலாமா, இல்லாட்டி வேற ஒரு இதுல கூட சொல்லலாம். என்னன்னாக்க ஃபர்ஸ்ட் மினிட் ஆஃப் த கேம்லயே வந்து மேட்ச் என்ன ஆக போறதுங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. டாஸ் போட்ட உடனே வந்து when ருத்துராஜ் காயக்வாட் lost the toss and when ரியான் பராக் won the toss, அங்கே மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது வந்து அந்த அங்க வந்து கவுஹாத்தியில வந்து இட் வாஸ் ரெய்னிங் அண்ட் தென் தே ஹேட் கவர்ட் த பிட்ச். ஸோ பிச்சை கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து பிச் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பிச் ஸ்வெட்டிங் எல்லாம் ஆயிட்டு வந்து த பிச் வாஸ் அசிஸ்டிங் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஆக்சுவலி இட் வாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4-5 ஓவரில் வந்து இட் வாஸ் பால் வந்து ஜஸ்ட் இட் வாஸ் பஸ்ஸிங் அரவுண்ட். ஸோ த பேஸ், த பவுன்ஸ், த கேரி அண்ட் எவ்ரி திங் வாஸ் அப்சல்யூட்லி டெரிஃபிக். அண்ட் த ஓப்பனிங் 2 bowlers ஆர்ச்சர் அண்ட் பர்கர் வந்து போட்டு விளையாட்டாங்க, போட்டு தே ஜஸ்ட் ஹேட் அ பால் ரியலி. ஸோ அதுக்கப்புறம் வந்து தென் தே couldn't match this thing, and then ultimately வந்து they were not able to this. பட் ஆனா இவங்க என்னன்னாக்கா வந்து ஆக்சுவலி சாம்சன் ஆகட்டும் அப்புறம் வந்து ருத்துராஜ் காயக்வாட் ஆகட்டும், இந்த மேட்ச் வந்து when they should have actually figured out that the pitch is not to their அவங்க 2-3 ஓவர் அட்லீஸ்ட் தே ஷுட் ஹவ் பிளேட் அ லிட்டில் திஸ் திங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 6 overs வந்து பவர் பிளே இருக்கு, அந்த 6 overs வந்து 65 ரன் 70 ரன் வேணுங்கிற மாதிரி வந்து யூ ஜஸ்ட் கோ பிளேசிங் கன்ஸ். ஸோ அந்த மாதிரி செய்ய போயிட்டு தான் வந்து இன்னைக்கு தே ended up with only 120 and then they ended up with egg on their face. ஸோ அதுக்கு பதிலாக வந்து if they had gone a little more kind of like slow, okay, to begin with, because Samson வந்து ஃபர்ஸ்ட் பால் the first scoring ஷாட்டே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லிப் இருந்திருந்தனாக்கா ஸ்ட்ரெயிட் கேட்ச் அங்கே வந்து முடிச்சுட்டு சாம்சங் would have been home without scoring any runs at all today. லக்கிலி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லிப் இல்லை, ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்லிப் இருந்ததுனால வந்து he got 4 runs. ஸோ அதுக்கப்புறமும் வந்து he played a cross batted shot. And Ruturaj Gaikwad, the less talked about his shot, the best. Because I think the shot selection that he decided for this thing was absolutely atrocious. அந்த மாதிரியா ஒரு கேப்டன் வந்து there was no need for him to leave all the wickets and expose everything and then go for this thing. It was it was like ஆ பயல் முஜே மாறுங்கிற மாதிரி இருந்தது அது. ஸோ அதனால அந்த பட் ஆனால் ஒன்லி திங் இஸ் ஆக்சுவலி ஆயுஷ் மாத்ரே ப்ராப்ளி காட் த பெஸ்ட் பால் ஆஃப் த டே. ஸோ அதை ஒண்ணுமே பண்ண முடியாம வந்து ஹி காட் அ ஸ்னாட்டர்
அண்ட் அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, ஹி காட் அவுட். ஸோ மற்றவங்க எல்லாமே ஷார்ட் ஆல்சோ ஜஸ்ட் ஆக்சுவலி ஹி ஜஸ்ட் பேட்டட் த பால் ஜஸ்ட் ஆஸ் இஃப் ஏதோ ஒரு கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி வந்து ஹி வாஸ் டூயிங் சம்திங். ஸோ இதெல்லாம் பட் இதே வந்து இப்போ ருத்துராஜ் காயக்வாட் வந்து டாஸ் வின் பண்ணிட்டு அண்ட் இஃப் ஹி ஹேட் bowled ஃபர்ஸ்ட் அப்படின்னா தி என்டையர் ஸ்டோரி could have been different. So RR would have gotten out for 120. Khalil Ahmed and Henry and everybody would have picked up 2 wickets each, and Noor would have picked up 2 wickets, and எல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 120 ரன்ஸுக்கு அவங்கள ஆல் அவுட் பண்ணிட்டு இவங்க வந்து 120 in about 14 hours முடிச்சிருக்கலாம். அந்த மாதிரியும் ஆயிருக்கும். ஏன்னா வந்து அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்கா தி கைண்ட் ஆஃப் பிச் ஸ்டார்டட் ஈசிங் அவுட். So it became little easier for the second batters to bat. ஸோ அதனால வந்து டாஸ் டிசைட் பண்ணிடுதா இன்னைக்கு கேம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதா இருது. பட் எனிவே இன்னைக்கு வந்து எம்எஸ் இல்லாதது வந்து இட் வாஸ் அ வெரி பிக் செட்பேக். பிகாஸ் இந்த விஷயத்துல எல்லாம் வந்து எம்எஸ் வந்து நம்ம தலையா சொல்றேன். அவர் வந்து ஹி ரீட்ஸ் த கண்டிஷன்ஸ் அந்த பிச் அண்ட் எவ்ரி திங் லைக் த பேக் ஆஃப் ஹிஸ் பாம். அவருக்கு வந்து இந்த பிச்சு பார்த்த உடனே அவர் தெரிஞ்சிடும் இந்த பிச்சு வந்து பார் ஸ்கோர் வந்து 140 145 ஆர் வாட் எவர். அண்ட் முதல் 2 ஓவர் வந்து எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அந்த போலர்ஸ் எல்லாம் எப்படின்னு சொன்ன உடனே வந்து he would have given some kind of a directions that கொஞ்சம் பார்த்து ஆடுங்க, கொஞ்சம் வந்து மெதுவாகவே போகலாம். ஸோ ஒரு 145 150 எடுத்தா கூட பரவாயில்ல, 160 வரைக்கும் வந்தா கூட பரவாயில்ல, டோன்ட் கோ ஓவர் போர்ட் அண்ட் ட்ரை டு ஸ்கோர் சம் 180 190 அந்த மாதிரி செய்ய போயிட்டு தான் இன்னைக்கு வந்து 120க்கு இன்னைக்கு ஆல் அவுட் ஆயிருக்கும். பட் எனிவே இது வந்து this was a very pathetic display today because இது வந்து this is going to bite them really back hard because net run rate வந்து ரொம்ப பேத்தலா இருக்கு இன்னைக்கு. பிகாஸ் 12 ஓவர்லயே வந்து அவங்க மேட்ச் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஹோப்ஃபுல்லி வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இட்ஸ் இன் சென்னை. ஸோ ஹோப் ஆல் தி வெரி பெஸ்ட் டு சிஎஸ்கே. பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ண போறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு let us see. So that's all for today. Thank you very much.